A cross is a call to deny ourselves. சிலுவை நம்மை நாமே மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பின்பாக அர்ப்பணிக்கக்கூடிய அழைப்பு. இட் இஸ் டை டு செல்ஃப். உங்களுடைய சுயத்துக்கு சாவதற்கான ஒரு அழைப்பு தான் சிலுவை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அதை பேசுகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஆமென், இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, என்னை நீ பின்தொடர்ந்து வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். He must. இது எவ்வளோ பெரியதான வார்த்தை. தன்னை வெறுக்கிறதுக்கு யாரா முடியுமா? உலகத்திலே நீங்கள் யார் அதிகமாக நேசிக்கிறீங்கன்னா நம்மளை தான், அவங்கவுங்க அவங்கள தான் நேசிப்பாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீ தன்னைத்தானே வெறுக்கணும். இஸ் டாக்கிங் அபவுட் யுவர் இன்னர் வேர்ட் கேரக்டர். உன்னுடைய உள்ளான மனுஷிகம் மாறுவதை பற்றி பேசுகிறார். உன்னை உள்ளான மனுஷன்ல உனக்கானவைகளே யோசிச்சுட்டு இருக்கல, நீ அதை நிறுத்து. அதை நிறுத்திட்டு என் பின்ன வா. ஆனால் நீங்களும் நானும் என்ன புரிஞ்சுக்குவோம்? வெளிப்புற தோற்றத்தையே பரிசுத்தம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய இருதயம் என்ன யோசிக்கிறது தான் பெரிய பரிசுத்தம். இருதயத்தில் தீர்ப்பானதையும் கெட்ட எண்ணங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாததையும் எவனை காலை வாரலான்னு நினச்சிக்கிட்டு எவனுக்கு விரோதமாக எழும்பலான்னு நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க அந்த காரியத்தை தான் பேசுகிறாரு. மாறா, நீங்கள் எப்படி தலை வாரிக்கிறீங்க, எப்படி பவுடர் அடிச்சுக்கிறீங்க, என்ன போடுறீங்க, என்ன ட்ரெஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி இங்கே பேசலை. தன்னைத்தானே வெறுத்துனா he has to die to his self. அவருடைய எல்லா ஜென்ம சுபாவங்கள், ஜென்ம பழக்கங்கள், உள்ளுக்குள்ள கெட்ட காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடணும். You must understand the value of humanity. You must understand value of salvation. You must understand the value of the gospel. சுவிசேஷத்தை குறித்ததான கனமும், ரட்சிப்பை குறித்ததான கனமும், மனுக்குலத்தை குறித்ததான கனமும் நமக்கு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்ன்ற ஒரு வெளிப்பாடு தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கார். நான் ஏன் வந்தேன்றது உனக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றார். என்ன பின்பற்றினா நான் எப்படி இருக்கிறேன் அதை மாதிரி நீ இருக்கணும்ன்றார். நான் எப்பவுமே ஜனங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன், நான் எப்பயுமே ஊழியத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், எப்பயுமே ஜனங்களை சுகப்படுத்திக்கிட்டு இருக்கேன், எப்பயுமே கர்த்தருடைய காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கேன், எப்பயுமே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்றார்.